இந்த இண்டிகேட்டர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுக்கான பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. சரியா, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து பெய்டா ப்ரோ அப்படின்றது வந்து கேட்குறீங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா, ஸோ இதோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 24,250 வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இதை பாருங்க. இப்போ 24,200 கூட்டி நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த 24,150 நமக்கு என்ன வேல்யூ வரும்? கூட்டி ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 24,175 அப்படின்ற ஆவரேஜ் வந்து வரும். சரிங்களா, அதே இது நீங்க இந்த 24,250 கூட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆவரேஜ் வரும்? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் லீடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கணக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா, நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டுவெல் சார்ட் கம்பேரிஷன் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அதில் V1 வெர்ஷன் 1 அப்படின்றது நம்ம செஞ்சிருக்கோம், அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா VWAP அப்படின்றது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் தனித்தனியாக வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரைக் தான் உங்களால வந்து ஒரே சார்ட்ல வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்க வந்து 4 ஸ்ட்ரைக் வர என்ன செஞ்சுக்கலாங்க, வச்சு பார்த்துக்க முடியும். அதுல நம்ம என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா நீங்க மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத வந்து என்ன செய்ய முடியும், இது மூலமா கவனிக்க முடியும். எந்தெந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு மீட்டிங் ஆறாங்க, அப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்களா, இல்லைனா 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்களா, இப்போ நம்மளுக்கு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா ஒரே டைரக்ஷன்ல தான் போறாங்களா அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியுங்க, இது மூலியமா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நம்ம இதுல தெளிவா வந்து பார்க்கலாம். ஸோ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டையும் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வீடியோ மூலியமா ஃபுல்லா வந்து டீடைலா சொல்ல போறோம். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம என்ன செய்யுங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வரும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தாங்க அப்படின்னா நிறைய வந்து டவுட் அப்படின்றத நீங்க கமெண்ட்லயே வந்து கேட்குறீங்க. அதுக்கான பதில் நான் அந்த வீடியோலயே வந்து கொடுத்துருப்பேன். பட் ஆனா ஃபுல்லா வந்து பாக்குறது இல்லை. சரியா, ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும், இது புரிய வரும். சரியா, ஸோ அதற்கு முன்னாடி இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுக்கான பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. சரியா, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து பெய்டா ப்ரோ அப்படின்றது வந்து கேட்குறீங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா, ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே இருக்கும். சரியா, அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். அது மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயே அந்த லிங்க்கும் இருக்கும். ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்க என்ன பண்ண முடியும், உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதற்கான வீடியோ நான் வந்து போடுறேன், இல்லைன்னா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது நீங்க எப்படி வந்து ஃபேவரட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து தெரியல. ஓகே, ஸோ அது தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரோ இது வந்து லாக்ல இருக்கு ப்ரோ, நீங்க வந்து ஃப்ரீன்னு சொன்னீங்க ஆனா அது லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல பண்றீங்க, இல்லைன்னா எனக்கு மெசேஜும் பண்றீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்றேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த இண்டிகேட்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரியா, ஸோ இந்த இண்டிகேட்டர்ல நீங்க வந்து பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ல வந்துட்டோம். செட்டிங்ல வந்ததுக்கு அப்புறமா இதுல எனபிள் சிம்பிள் 1, எனபிள் சிம்பிள் 2 அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா, எனபிள் சிம்பிள் 2, எனபிள் சிம்பிள் 3, எனபிள் சிம்பிள் 4 அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம 4 ஸ்கிரிப்ட் வரைக்கும் என்ன செய்ய முடியுங்க, இதுல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க 4 ஸ்கிரிப்டும் ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது 4மே ஆப்ஷன் பிரீமியமா தான் இருக்கணும். சரிங்களா, நீங்க இண்டெக்ஸ் வந்து 4 இண்டெக்ஸையும் நீங்க ஆன் பண்ணிட்டு ஒரே சார்ட்ல வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் வந்து என்ன செய்யுங்க, பிரைஸ் ரேஞ்ச் வந்து வேற வேற இருக்கும். ஸோ அதனால வந்து அது டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணுங்க, ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும் இந்த இதுல வந்து நீங்க பயன்படுத்த முடியும். ஆனா நீங்க ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்க 4 ஆப்ஷன் பிரீமியம் என்ன செய்ய முடியுங்க, இந்த சார்ட்ல ஒரே சார்ட்ல வந்து பார்க்க முடியும். சரியா, சோ அது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோங்க, அந்த 4 சிம்பிளே ஆன் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு எதோட வந்து மீட் பண்ண போறாங்க, அப்ப நம்மளுக்கு ஒரு சைடு போச்சு அப்படின்னா ஏடிஎம்ல இருந்து எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு ஐடிஎம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, டாமினேட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் என்ன செய்யலாங்க, நம்ம அது மூலியமா தெளிவா வந்து பார்க்க முடியும். சரி, சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்க இண்டெக்ஸ் பார்க்கலாம், கமாடிட்டி பார்க்கலாம், ஃபியூச்சர் பார்க்கலாம். எதுனாலும் நீங்க என்ன செய்ய முடியும், இதோட மேட்ச் பண்ணி பார்க்க முடியும், கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதாவது நீங்க வந்து மெயின் சார்ட்ல என்ன வச்சிருக்கீங்களோ அதோட நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். சரியா, நீங்க மெயின் சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். இப்படி கீழே வரும் கிளாஸ் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, கீழே வந்து வரும். ஸோ இதுல மேல வந்து இருக்கிறது மெயின் சார்ட். சரிங்களா, இதுல நீங்க வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னு வைங்க, பிளைனா அதாவது நம்மளுக்கு எம்டி பிளேஸ்ல வச்சு நீங்க இப்படி டபுள் டேப் பண்ணீங்கனாலே போதும், அது வந்து மினிமைஸ் ஆயிடும். இந்த இண்டிகேட்டர் வந்து மினிமைஸ் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். ஓகேங்களா, மெயின் சார்ட் அப்படின்றது ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணிட்டு இந்த இண்டிகேட்டர் பக்கத்துல வச்சு நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் வந்து வந்துடும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா நீங்க இந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே போட்டிருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நீங்க வந்து செய்யலாம், பயன்படுத்திக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க இதுல அதாவது நம்ம இண்டிகேட்டர்ல ஒரு இப்ப நான் உதாரணத்துக்கு காட்டுறானே, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதுல போயிடுறோம், போயிட்டு இதுல வந்து நிஃப்டி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் நிஃப்டிக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா குருடாயில் வந்து கொடுக்குறேன். சரியா,
என்ன பண்றேன், குரூடாயில் வந்து நான் என்ன பண்றேன், குரூடாயிலோட ஆப்ஷன் வந்து நான் எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ நம்ம குரூடாயில் எடுத்திருக்கோம் சரியா, 24,700 அப்படின்றது வந்து போடுறேன். நான் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிள் 2 வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், சிம்பிள் 1 மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து பாருங்க டைம் வந்து பாருங்க நம்மளுக்கு 3:25 சரியா, 3:25 அப்படின்ற லாஸ்ட் கேண்டில், அதாவது 3:30 முடிஞ்சிருக்கு, மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுது. அப்போ அதுக்கு அப்புறம் உள்ள டேட்டா எதுவுமே நம்மளுக்கு வரல, அதுக்கப்புறம் உள்ள டேட்டா எதுவுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, வரல. ஏன் வரல அப்படின்னா, நீங்க மெயின் சார்ட்ல வந்து என்ன வச்சிருக்கீங்க, அதோட டைமிங்கை தான் இந்த இது எடுத்துக்கும், இண்டிகேட்டர் அப்படின்றது எடுத்துக்கும் சரியா. ஸோ அதை நீங்க தெளிவா வந்து பார்க்கணுங்க. இதுல வந்து நம்மளுக்கு 3:30 முடிஞ்சிடும். இது என்ன ஸ்கிரிப்டுங்க, நம்மளுக்கு நிஃப்டி ஓகேங்களா. ஸோ அதே இது நீங்க வந்து மெயின் சார்ட்ல ஒரு கமாடிட்டி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, ஓகே, ஒரு கமாடிட்டி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் குருடாலே வச்சுக்கிறேங்க. ஸோ அதோட டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரைக்கும் வருங்க, நம்மளுக்கு 11:25 தான், நம்மளுக்கு 11:30க்கு க்ளோஸ் ஆகுது இல்லையா, நம்மளுக்கு அப்புறம் 11:25 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும், டேட்டா வந்து கிடைச்சிடும். நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர்லையும் அதுக்கான டேட்டா வந்து வந்துடும். ஓகே, ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கிரிப்ட் பார்க்க போறீங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற டைமிங்க்கு என்ன செய்யணுங்க, நீங்க மேல மெயின் சார்ட்லயும் வந்து வைக்கணும் சரியா. மெயின் சார்ட்லயும் நீங்க அதே இது வந்து வைக்கணும். நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, மேல நான் நிஃப்டியை வச்சுட்டு கீழே நான் குரூடாயில் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மெயின் சார்ட்ல என்ன டைமிங்ல ஓடுதோ ஸோ அதே டைமிங் தான் நம்மளுக்கு இண்டிகேட்டரும் வந்து ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுல வர்ற எரர் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது அதில் தான். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த இதுலயே வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டது இதுதான். என்ன அப்படின்னா மெயின் சார்ட்ல வந்து ஒன்று வச்சுட்டு கீழே வந்து கோல்டு வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 3:30க்கு அப்புறமா டேட்டாவே வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் சரியா. ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வரும், அது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, போயிட்டு நார்மலாக நம்மளோட நிஃப்டியோடதே எடுக்கிறேன். ஏன்னா நம்ம அதிகமாக பார்க்க போடுறது நிஃப்டி தான் சரியா. ஸோ அதனால நிஃப்டியை பார்ப்போம். நிஃப்டி மட்டும் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், சென்செக்ஸ் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா இதையும் நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க இங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, சும்மா இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 3:30க்கு அப்புறமா சரிங்களா, 3:25க்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து இங்க ஓடல, ஆப்ஷனோட மார்க்கெட் வந்து ஓடல. ஏன்னா நம்ம வந்து இதுல நிஃப்டி வச்சிருக்கோம் சரியா. ஆனா மெயின் ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கமாடிட்டி வச்சிருக்கோம், அதாவது குரூடாயில் வச்சிருக்கோம். ஸோ அதோட டைமிங் வந்து நம்மளுக்கு 11:30 வரை இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி காட்டுது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாங்க, போயிட்டு நிஃப்டியை மாத்திட்டீங்க அப்படின்னா, நிஃப்டி தான் வைக்கணும்னு இல்லை, நீங்க வேற எதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பேங்க் நிஃப்டி கூட வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டி கூட வச்சாலும் உங்களுக்கு இது வந்து கரெக்டான அந்த டைமிங்க்கு வந்து வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் சார்ட்ல அந்த டைமிங் உள்ள ஸ்கிரிப்ட் தான் வேணும், வேற ஒன்றும் இல்லை சரியா. அந்த டைமிங் உள்ள ஸ்கிரிப்ட் எது இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இப்போ நம்ம மெயினான இதுக்கு வந்துடுவோம். இப்போ நான் வந்து ஒரு இதுதான் ஆன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதுல நீங்க என்ன ஸ்ட்ரைக் வச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டேபிள்ல வந்து காட்டும் சரியா. இதுல நீங்க என்ன ஸ்ட்ரைக் வச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த ஸ்ட்ரைக் ஆப்ஷன் டேபிள்ல வந்து என்ன செய்யுங்க நம்மளுக்கு வந்து காட்டும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் என்எஸ்சி நிஃப்டி, அதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இது கால் ஆப்ஷன் சி அப்படின்னா கால் ஆப்ஷன் 24,150 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அப்ப 24,150 கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இங்க சார்ட்ல வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு இது வந்து சொல்லுது சரியா. ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டாவது சிம்பிள் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுலயும் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,150 புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. இதை நீங்க டைரக்டா ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, இந்த மாதிரி வரும் சரியா. இந்த மாதிரி வரும். இதுல நீங்க நிஃப்டி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நிஃப்டியே போனீங்க அப்படின்னா நிஃப்டிக்குள்ள அதோட ஆப்ஷன் டேபிள் வந்து ஓப்பன் ஆகும் சரியா. இது மொபைல்ல வந்து இப்படி நடக்காதுங்க. மொபைல்ல பார்க்கும்போது நீங்க சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆப்ஷனோடது சரியா. இதே இது நீங்க இதுல லேப்டாப்லயோ சிஸ்டர்லயோ பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அந்த ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகும், நீங்க அது மூலியமா எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இதில் எனபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன செஞ்சிருங்க, 2 சார்ட் வந்து வந்துடும், அதாவது 2 கேண்டில் ஸ்டிக் வந்து வந்துடும், 2 ப்ரீமியம் அப்படின்றது வந்து இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி விவேப்பும் நம்மளுக்கு இது கால் ஆப்ஷன் வருது, இது புட் ஆப்ஷன் வருது. இது கலர் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாத்துக்குமே கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்கேன் சரியா. இப்போ நம்மளுக்கு 2 சார்ட் வந்து வந்துருச்சு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு மேலே கால் ஆப்ஷன் இருந்தது, இப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செஞ்சிருச்சுங்க, ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு காலையில மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் எடுத்திருக்கோம். அதனால நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றதுல தான் இருக்கிறாங்க சரியா. ஸோ இதில் மீட்டிங் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் வந்து மேலேயும் புட் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு விவேப்க்கு மேலே இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது விவேப்க்கு கீழே இருக்கிறாங்க சரியா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு தெளிவா என்ன தெரியுதுங்க,
நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த VWAP மேல வந்தா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றது வீக் ஆகணும் அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இந்த VWAP கீழே வந்திருக்கணும். சரியா? ஒன்ஸ் இவங்க VWAP மேல வந்து இவங்க VWAP கீழே வரல அப்படின்னா அந்த இது வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா? அது நம்மளுக்கு வந்து மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து புட் ஆப்ஷனுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, கால் ஆப்ஷன் சப்போர்ட் எடுத்து மேல போயிடுவாங்க. சரியா? சோ அதையும் நீங்க வந்து இதுல கொஞ்சம் தெளிவா வந்து கவனிக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, இங்க வந்து பிரேக் அவுட் கொடுத்து நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் வந்து கீழே வந்திருக்கு. அந்த VWAP கீழே வந்திருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு இங்க புட் ஆப்ஷன் வந்து பாருங்க, இந்த VWAP மேல வந்து போகல. VWAP மேல வந்து என்ன செய்யல, போக முடியல. அகைன் நம்மளுக்கு இங்க இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து நல்ல ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இதெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணுங்க, கொஞ்சம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு VWAP வச்சு. சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. யூடியூப்லயே நிறைய இருக்கு. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து 3வது சிம்பிள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டை பத்தி பார்க்க போறோம். சரியா? அதான் நம்மளுக்கு மெயினான, அதுதான் நம்ம இதுல வந்து பெட்டரா யூஸ் பண்ணுவோம். அதிகமா யூஸ் பண்ண போகிறது அதுதான். சரிங்களா? இந்த VWAP அப்படின்றது நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். மெயினா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட். சரியா? ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா 24,150 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோங்க, 24,150 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அதான் நம்மளுக்கு VWAP மேல வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு VWAP மேல இருக்கும் பொழுது 24,150 தான் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 24,150 நம்ம என்னவா எடுத்திருக்கோங்க, ATM ஸ்ட்ரைக்கா எடுத்திருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ATM ஸ்ட்ரைக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த 24,150 எடுத்திருக்கோம். அப்ப அந்த 24,150 ATM ஸ்ட்ரைக்ல இருந்து 50 பாயிண்ட் ITM ஆகணும். அடுத்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் ITM ஆகணும். சரியா? அப்ப இந்த 24,150 அப்படின்ற ATM ஸ்ட்ரைக் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ITM ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போயிருக்கணும், 24,250க்கு வந்து போயிருக்கணும். சரியா? 24,250க்கு வந்து போயிருக்கணும். அப்ப இந்த 24,250 போகும் பொழுது நம்மளுக்கு இந்த 24,150 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல யாரோட மீட் ஆகணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப 24,150 நம்மளுக்கு ATM ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. ஓகே. 24,150 நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ATM ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி அதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது எதை கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு இந்த 24,250க்கு போகணும் மார்க்கெட். அப்ப நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் எந்த ஆப்ஷனோட மீட் பண்ணா இவங்க வந்து 100 பாயிண்ட் ITM ஆவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 24,150ஓட எந்த பிரைஸ வந்து நம்ம கூட்டி ஆவரேஜ் பண்ணா இந்த 24,250 வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்ப இதை பாருங்க. இப்ப 24,200 கூட்டி நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த 24,150ஓட நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும், கூட்டி ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,175 அப்படின்ற ஆவரேஜ் வந்து வரும். சரிங்களா? அதே இது நீங்க இந்த 24,250ஓட கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆவரேஜ் வருங்க, 24,200 அப்படின்ற ஆவரேஜ் வந்து வரும். சரியா? அதே இது இந்த 24,300ஓட கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆவரேஜ் வருங்க, 24,225 அப்படின்ற ஆவரேஜ் வந்து வரும். அதே மாதிரி இந்த 24,350ஓட கூட்டினீங்கன்னா என்ன ஆவரேஜ் வருங்க, 24,250 அப்படின்ற ஆவரேஜ் வந்து வரும். அப்ப நம்மளுக்கு இதுல எதுங்க கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக், இதுல எது நீங்க கண்டுபிடிக்க முடியும், 24,250 அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யணும், சாரி 24,350 அப்படின்ற ஸ்ட்ரைக்கோட நம்மளுக்கு மீட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் அப்படின்றது 100 பாயிண்ட் அப்படின்றது மேல ஏறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து 100 பாயிண்ட் ITM யார் ஆவாங்க, இந்த 24,150 ATM ஸ்ட்ரைக் ஆவாங்க. புரியுதுங்களா? சோ இது கொஞ்சம் தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. அகைன் நான் சொல்றேன், இப்போ நம்மளுக்கு இந்த 24,150 அப்படின்ற ATM ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, ஒரு 100 பாயிண்ட், சரியா, 100 பாயிண்ட் ITM வந்து ஆகணும். ஓகே, ITM வந்து என்ன செய்யணும், ஆகணும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும், ஆப்போசிட்ல என்ன ஸ்ட்ரைக்கை பார்க்கணும், எந்த ஸ்ட்ரைக்கோட மீட் பண்ணா அவங்க 100 பாயிண்ட் ITM ஆயிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அவங்க 24,150 இருக்கும்போது மார்க்கெட் இவங்களுக்கு ATM ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. அதே இது 100 பாயிண்ட் மேலே ஏறினாங்கன்னா என்னவா இருப்பாங்க, 24,250 வந்து என்ன செய்வாங்க, அங்க மார்க்கெட் அப்படின்றது போயிருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப 24,250 அப்படின்ற ஸ்ட்ரைக்கோட, சாரி அப்படின்ற நம்பரோட நம்ம இங்க இருக்கிற ஸ்ட்ரைக்கை கூட்டி ஆவரேஜ் பண்ணா இந்த 24,250 வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல தான் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 24,350 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்க போறோம்.
புட் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இதுல வந்து பாருங்க, நம்மளுக்கு மேல இருக்கிறது இது வந்து புட் ஆப்ஷன். சரிங்களா, இது வந்து புட் ஆப்ஷன். இங்க வந்து ஆன் ஆயிருக்கு பாருங்க, நம்மளுக்கு S3 அப்படின்றது ஆன் ஆயிருக்கு. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 24,350 அப்படின்றது வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல வந்து நம்மளுக்கு எந்த நேரத்துல மீட்டிங் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்க. கரெக்டா 10:15க்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. 10:15க்கு வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு 10:15க்கு தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்கு. அதாவது நம்ம இதை வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதே பேசிஸ்ல தான் நீங்க என்ன செய்யணுங்க, இண்டெக்ஸ்லயும் செக் பண்ணணும். இண்டெக்ஸ்லயும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோஸ்ல இருந்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் மேல போயிருக்காங்களா அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். சரியா, சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ நம்மளுக்கு இப்ப இங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு நம்மளுக்கு ஆயிருக்காங்க, 10:15க்கு வந்து ஆயிருக்காங்க. சோ அங்க ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு பாருங்க, நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கால் ஆப்ஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி மேல போறாங்க. மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, கால் ஆப்ஷனால டாமினேட் பண்ணி மேல போக முடியல. ஏன்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல போக முடியல. எப்பவுமே நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிவர்சல் அப்படின்றது வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா, ஒரு 75% நம்மளுக்கு என்ன செய்யுங்க, அந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா அவங்க ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் 75%. ஓகேங்களா, அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குங்க, நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க கால் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, போயிட்டு இண்டெக்ஸ்ல போய் பார்ப்போம். நிஃப்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதுல அதே 10:15 இங்க ஒரு மார்க் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலையும் மார்க் பண்ணிப்போம். இந்த கேண்டிலுக்கு மேல நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஏறி இருக்கணும். சரியா, 100 பாயிண்ட் கரெக்டா 100 பாயிண்ட்லாம் ஏறி இருக்காதுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 86 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு. சரிங்களா, அப்ப 86 பாயிண்ட்னா நம்மளுக்கு அவங்க 100 பாயிண்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஐடிஎம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஏன்னா 86 பாயிண்ட்டுக்கு மேல வந்தாலே நம்மளுக்கு 100 பாயிண்ட் பூர்த்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரைக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நம்மளுக்கு இங்க மீட்டிங் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. அவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்கிறாங்க. புரியுதுங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து என்ன செய்யணுங்க, பார்க்கணும். ஓகே, ஸோ அதுலயும் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நியர்பை நம்மளுக்கு எங்க வந்திருக்குங்க, மார்க்கெட் 278 கிட்ட வந்துட்டாங்க. புரியுதுங்களா, 270 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 250 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா மாறி இருக்கும். அப்போ நம்ம 350யோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கணுங்க, 250 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும். அதாவது இவங்களோட மீட்டிங் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கணும், மார்க்கெட் அப்படின்றது 250 ரேஞ்சில் இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து என்ன செய்யறாங்க, அவங்க 250 270 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இங்க இருந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து இவங்க ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இங்க நம்மளுக்கு ஸ்லோ ஆயிருக்கு, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ அகைன் பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா இது 2:10க்கு அகைன் நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக் தான் மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா, சேம் ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. இதுலயும் நம்ம என்ன பண்ணிப்போம், ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிப்போம். ஸோ இதுல நீங்க இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்காங்க, 280. இது ஸ்டார்டிங்லேயே பாருங்க, நம்மளுக்கு 250 இருந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. சரிங்களா, 250 இருந்து நம்மளுக்கு 280 வரைக்கும் போயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு அடுத்து டாமினேட் பண்ணி மேல வந்துட்டாங்க. யாரு, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வந்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து பார்க்கணும். சரியா, இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக், அதாவது இதுக்கோடைய ஐடிஎம் ஸ்ட்ரைக்னா அடுத்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம பார்க்கணும். இப்ப 24,350 எடுத்திருக்கோம் இல்லையா, சோ அப்ப 24,450 24,400 நம்ம எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் எங்க வந்து வரும், மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு நீங்க ஆட் பண்ணும்போது 25 பாயிண்டா நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும். அதாவது நிஃப்டில சொல்றேன். ஓகேங்களா, நிஃப்டில வந்து நம்மளுக்கு 24,250 இருந்தாங்க அப்படின்னா 24,275 வரும், 24,300 வரும், 24,325 அந்த மாதிரி போகும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, 50 பாயிண்டா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு 24,450 மீட்டிங் ஆயிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் எங்க போயிருக்கணுங்க, 24,450 அப்படின்ற ஸ்ட்ரைக் நான் வந்து எடுத்திருக்கேன். சரியா, இப்போ 24,150 24,450 நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றத வந்து ஆறாங்க இல்லையா. அப்ப இந்த 2 பேரும் மீட் ஆகும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது 24,300 அந்த ரேஞ்சில் வந்து என்ன செய்யணும், நிஃப்டி வந்து இருக்கணும். சரிங்களா, அதான் நிஃப்டி இருக்காதுங்க, நிஃப்டியோட ஃபியூச்சர் அப்படின்றது இருக்கும். நிஃப்டியோட ஃபியூச்சர்னா வீக்லி ஃபியூச்சர் அப்படின்றது வந்து இருக்கணும். சரிங்களா, மந்த்லி ஃபியூச்சர் கிடையாது, வீக்லி ஃபியூச்சர். சரியா, ஸோ நிஃப்டி நீங்க பார்க்கலாம் நேர்பை தான் இருக்கும். நிஃப்டியோட வீக்லி ஃபியூச்சரும் நிஃப்டியோட வீக்லி ஃபியூச்சரும் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு நேர்பை தான் இருக்கும். சரியா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க, 24,320 327 அந்த ரேஞ்ச் தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, நம்மளுக்கு வந்து போயிருக்கு.
ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக்ல தான் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது போயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ அடுத்து என்ன ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு மீட் ஆகணும், அடுத்து என்ன ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு மீட் ஆகணும். அப்போ 24,000 அதையும் நீங்க இதோட பார்க்க முடியும். மேக்சிமம் நம்மளுக்கு ரிவர்சல் வர்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வரும். நெக்ஸ்ட் 150 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வரும். நெக்ஸ்ட் 200 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்வீங்க, ரிவர்சல் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நீங்க ரிவர்சல் ரேட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து பயன்படுத்துங்க. சரியா, நிஃப்டியோட செட்டப் வந்து நீங்க காலையில ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு வந்து 150 பாயிண்ட், 100 பாயிண்ட், 200 பாயிண்ட் ஐடிஎம் போறாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமான இருக்கு. சரியா, வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப்பை வந்து பயன்படுத்துங்க நீங்க ரிவர்சல் ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால். ஓகேங்களா, ரிவர்சல் நீங்க இதை வச்சு ரிவர்சல் ரேட் எடுக்க சொல்லலை நான் உங்களை. சரியா, ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க ரிவர்சல் ரேட்டுக்கு அப்படின்னா நீங்க அது கூட இதையும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். சரிங்களா, இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க ரிவர்சல் ரேட் எடுக்கணும் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் நீங்க இதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 24,550 அப்படின்றத எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 24,550 நம்மளுக்கு எடுக்கும்பொழுது இந்த 24,550 நம்மளுக்கு இந்த இடத்துல மீட்டிங் பண்ணிருக்காங்க. கரெக்டா, இந்த இடத்துல மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ரெண்டு பக்கமே ரிவர்சல் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் எங்க இருக்கணுங்க, 24,350 இருக்கணும். 24,350. சரிங்களா, 24,350 அந்த ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சிருக்கணுங்க, இருக்கணும். ஸோ பார்க்கலாம், 24,350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஹை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. 24,000 நம்மளுக்கு வந்து புள்ளி வச்ச மாதிரி 24,300, 24,350 அப்படின்றது இருக்காதுங்க. அது நீங்க வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா தான் அது கரெக்டா இருக்கும். சரி, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றத பார்க்கணும். வீக்லி ஃபியூச்சர் சார்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து நீங்க மேனுவலா தான் கால்குலேட் பண்ணிக்கணும். சரியா, ஸோ அது எப்படி அப்படின்றது நான் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லித்தரேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா சிந்தட்டிக் ஃபியூச்சரை பத்தியும் நம்ம வந்து என்ன செய்யலாங்க, ஒரு வீடியோ அப்படின்றது வந்து போடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்ன செய்யல, இந்த இடத்துல வந்து மீட்டிங் அப்படின்றது நடக்கல. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் பண்ணி மேல போனாதான் மார்க்கெட் அப்படின்றது 350 தாண்டும். அது வரைக்கும் நம்மளுக்கு தாண்டறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா, இது வந்து என்ன செய்யணுங்க, மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு டாமினேட் பண்ணா மட்டும்தான் இங்க நிஃப்டி அப்படின்றது 350 தாண்டும், இல்லைன்னா தாண்டாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க மீட்டிங் பாயிண்ட் வச்சு என்ன செய்யணுங்க, இதுல வந்து பார்க்கணும். இது நம்ம வந்து மேல போறதை மட்டுமே வச்சு பார்க்கலாமா அப்படின்றது கிடையாதுங்க. நீங்க வந்து கீழே வருது இல்லைங்களா? ஸோ இதோட ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதோட நீங்க என்ன செய்யலாங்க, ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதே நம்ம சேம் கான்செப்ட் தான். நம்ம வந்து என்ன செய்யணுங்க, ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்க கூட்டி அதோட ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் வந்து எங்க வருதோ அப்ப நம்மளுக்கு மீட்டிங்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 2 ஸ்ட்ரைக்கு மீட்டிங்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆவரேஜ் பிரைஸ்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், நம்மளோட இண்டெக்ஸ் வந்து இருக்கும். இண்டெக்ஸ் இருக்காதுங்க, இண்டெக்ஸ் அது நேர்பை இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா, நீங்க வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்க்கணும், அதை வந்து பார்க்க வேணாம். அதோட நேர்பை வந்து இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரியா, மனசுல வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, பார்க்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு ஓடியுமே வந்து என்ன பண்ணலாம், இதோட மீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சிம்பிள் 4ல வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுக்க போறோம். ஓடிஎம் ஸ்ட்ரைக் என்னங்க எடுக்கணும், நம்மளுக்கு 24,550 தான். சரிங்களா, சேம் தான் வரும். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 24,550 கால் ஆப்ஷன் வந்து எடுக்க போறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா ஐடிஎம் வந்து நம்ம கம்பேர் பண்ணிருந்தோம். 24,550 புட் ஆப்ஷன் வந்து கம்பேர் பண்ணிருந்தோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எங்க இருக்கிற மாதிரி வந்ததுங்க, 24,350 இருக்கிற மாதிரி வந்தது இல்லையா? அப்ப இந்த 24,350க்கு மேல இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், இந்த 24,550 சாரி 24,550 கரெக்ட், 24,550 கால் ஆப்ஷனுடைய ஓடிஎம்ல வந்து என்ன செஞ்சிருக்கணும், இவங்க வந்து மீட்டிங் ஆகி டாமினேட் பண்ணிருக்கணும். சரி, இது ஆன் பண்ணல, ஆன் பண்ணிக்கிறேன். சிம்பிள் 4 ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இதில் வந்திருக்கு பாருங்க, கீழே இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போ இந்த கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கணுங்க, இந்த இதோட மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கும். மீட்டிங் நடந்தா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 24,350க்கு மேல இருக்க போறாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா இருக்காது. சரிங்களா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 24,150 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், அதே மாதிரி 24,550 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து என்னதுங்க 24,550 கால் ஆப்ஷன் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கும், 24,550 வந்து புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒன்னு ஓடிஎம், இன்னொன்று வந்து ஐடிஎம். ஓகேங்களா, ஸோ அந்த ஐடிஎம் ஓடிஎம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இந்த 24,150ஓட மீட்டிங் ஆயிருக்கணும். மீட்டிங் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு டோட்டலா இவங்க எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க,
யாருங்க 24,150 வந்து நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க இதுல புரிஞ்சுக்கிட்டத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. நல்ல ஒரு வால்யூமோட வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பைக் கொடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. சரியா? ஸ்பைக் கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டு நம்மளுக்கு கீழே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்லையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா வந்து மீட்டிங் ஆகிறதுக்கான பக்கத்துல வந்திருக்காங்க. பட் ஆனா மீட்டிங் அப்படின்றது ஓடிஎம்ல நடக்கல. பட் ஆனா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஐடிஎம்ல வந்து நடந்திருக்கு. சரியா? ஸ்பைக் வந்து கொடுத்துருக்கு. அப்ப நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் இவங்க ஐடிஎம் ஆயிருப்பாங்க? 24,150 வந்து 24,550 மீட்டிங் பண்ணா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட டெலிகிராம்ல வந்து அகைன் நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே, அதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் எல்லாரும் வந்து கேட்குறீங்க எப்படி நான் வந்து அந்த லிங்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்க, இதுதான் நம்மளோட டெலிகிராம் குரூப். சரிங்களா? ஸோ இந்த குரூப்ல 3,377 பேர் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஓகேங்களா? 3,377 பேர் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஃபேக் சேனல் வந்து இருக்கு. ஓகேங்களா? சேம் லோகோல நம்ம லோகோ யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஃபேக் சேனல் வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இது இல்லைங்க, நம்ம பொறுப்பு கிடையாது. ஏன்னா நிறைய வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய வந்து ஃபோர்ஜரி பண்றாங்க, நிறைய காசு கேட்குறாங்க. இண்டிகேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5,000 10,000 கொடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கொடுத்துட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அப்போ என்னால் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் நிறைய பேர் வந்து பிளாக் பண்ணி விட்டுருக்கேன். அதாவது நிறைய சேனல் வந்து பிளாக் பண்ணி விட்டுருக்கேன். சரியா? நம்ம வந்து குரூப்லயும் வந்து போட்டிருந்தோம். நம்மளோட குரூப்லயும் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்பியிருந்தீங்க. ஓகே, அவங்களுக்குலாம் மிக்க நன்றி. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. உங்களோட ஆதரவு இருக்க போய் தான் நம்ம என்ன செய்யறோங்க, இந்த மாதிரி வீடியோவும் இந்த மாதிரி இண்டிகேட்டரும் நம்ம வந்து அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருக்கோம். உங்களோட ஆதரவு எப்பவுமே நம்மளுக்கு வந்து வேணும். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இதுல மேல இருக்கு பாருங்க, நம்ம சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. அந்த லிங்க் மூலியமா நீங்க போய் என்ன செய்யுங்க, நம்மளோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மித்தபடி சர்ச் பண்ணி நீங்க யாருமே ஜாயின் பண்ணாதீங்க. நான் வந்து குரூப்பா தான் வச்சிருக்கேன். நான் வந்து இதை சேனலாலாம் வைக்கல. சரிங்களா? அது வந்து சேனலா வந்து இருக்கும். சேனல்ல வந்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஜஸ்ட் குரூப் இருக்கு. ஓகேங்களா? அந்த குரூப்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் மெசேஜ் அப்படின்னு இருக்கா மேல. ஸோ இந்த பின் மெசேஜ்ல நம்ம கிட்டத்தட்ட எத்தனை மெசேஜ் வச்சிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை டச் பண்றேன். டச் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து காட்டுதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் ட்ராக்கர். இது ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட லிங்க் நீங்க ஓப்பன் பண்ணீங்கனாலே போதும். இந்த லிங்க் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா டேரக்டா வந்து உங்களோட ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் போகும். ஸோ அதுல நீங்க ஜஸ்ட் உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னு வைங்களேன். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து இங்க இருக்கு பாருங்க, ரிமூவ் ஃபார் ஃபேவரட்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது நான் ஆல்ரெடி ஃபேவரட்ல ஆட் பண்ணதுனால அப்படி காட்டுது. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை ஃபேவரட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா? இது வேற அக்கௌண்ட் என்னோடது. ஸோ அந்த அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்ல நான் வந்து க்ரோம் ப்ரௌசர்ல லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு அந்த அக்கௌண்ட் வந்து காட்டுது. ஸோ அதுல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதை வந்து ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து காட்டுது. வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? நீங்க மொபைல்ல பண்ணும்பொழுதும் இதே மாதிரி தான் பண்ணிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட க்ரோம் ப்ரௌசர்ல என்ன பண்ணுங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாங்க, அந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓடிடி செல்லர்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 இது வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? 7 மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். 7 8 மெசேஜ் இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஆறாவது இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓடிடி டுவெல் சார்ட் கம்பாரிஷன். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த இண்டிகேட்டர் தான் இது. ஸோ அந்த இண்டிகேட்டரும் அதே மாதிரி தான். நீங்க லிங்கை போய் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாங்க, உங்களோட ப்ரௌசர் மூலியமா உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ஈஸி தான், சிம்பிள் தான். அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்க, நம்மளுக்கு காலுக்கும் பொட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னவோ எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ அதான் நம்மளுக்கு என்னதுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா? இப்போ இதுல பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,300 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அதுதான் காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு. காலோட ஆப்ஷனோட பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 124, புட்டோட வந்து பாத்தீங்கன்னா 124 இருக்கு. அப்ப அதுதான் நம்மளுக்கு என்னதுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்க போது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் ரேஞ்ச் வந்து எடுக்க போறோம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது என்ன வந்து இருக்கு,
சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,300 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா, 24,300 அப்படின்றது நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வருது. R1 24,423, R2 24,476 அப்படின்ற லெவல் இருக்கு. S1 24,176 அப்படின்ற லெவலும், S2 24,116 அப்படின்ற லெவலும் இருக்கு. சரிங்களா, சோ இதுல எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம லெவல்ஸ் அப்படின்றத வந்து மாத்தணுங்க. அந்த லெவல்ஸும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரியா, அது வந்து நம்ம வேற ஒன்றும் இல்லைங்க, 920 ஸ்டார்ட்ல பேஸ் பண்ணி என்ன செய்வோம், அந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுல பாத்துக்கலாம். ஆப்ஷன் பிரீமியத்துல பார்ப்போங்க. ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா 123 அப்படின்றது இருக்கு. R1 179, R2 224, R3 268 அப்படின்ற லெவல் இருக்கிறாங்க. S1 80, S2 60, S3 40 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா, சோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. இதே சேம் லெவல்ஸ் தான் நம்மளுக்கு என்ன செய்வீங்க இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி. சரிங்களா, இதே லெவல்ஸ் தான் நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து யூஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம கரெக்டா இந்த 24,300 ஸ்ட்ரைக்ல மட்டும் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நிறைய பேருக்கு அந்த டவுட்டும் இருக்கு. ஏன் நம்ம வந்து இந்த ஒரே ஸ்ட்ரைக்ல வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து இந்த ஒரே லெவல்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டீடைல் கிளாஸ் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா, நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இருக்கும். அதுல மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கும். ஓகே ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.